வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளுக்கு மோகினி அலங்காரம் இன்று செய்யப்படுகின்றது. பெருமாளின் மோகினி அலங்காரத்தை தரிசிப்பதால் ஏற்படும் 5 நன்மைகள் இன்றைக்கு பார்க்க போறோங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க அருணா பேசுறேன். நான் உங்க வினிதா பேசுறேன். பெருமாள் மோகினி அலங்காரம் என்பது வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது குறிப்பாக ஸ்ரீரங்க ரங்கநாத கோவிலில் பகல் 10 உற்சவம் 10ஆம் நாள் நடைபெறும் ஒரு முக்கிய அலங்காரம் ஆகும். இதில் பெருமாள் மோகினி வடிவில் அழகிய மங்கையாக தோற்றம் அளித்து அசுரர்களை மயக்கி அமிர்தம் பெற்ற புராண நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பெருமாளோட மோகினி அலங்காரத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் போது இந்த அலங்காரத்தை காணலாம். இது நாச்சியார் திருக்கோல அலங்காரம் என்று அழைக்கப்படுகிறது. பின்பு நம் பெருமாளின் மோகினி அவதாரத்தின் பின்னணி புராண கதை என்னவென்று பார்த்தால், பார்க்கடலை கடைந்த போது அமிர்தத்தை அசுரர்களிடமிருந்து காப்பாற்ற நம் பெருமாளாகிய மகாவிஷ்ணு மோகினி என்ற பேரழகிய பெண்ணாக மாறி தேவலோகத்தில் உள்ள தேவர்களையே அமிர்த பருகும்படி செய்தாராம். பின்னர் விருகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தானாம். அவன் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாகி விடுவார் என்ற வரத்தை பெற்றிருந்தானாம். இதனால் இவனுக்கு பஸ்மாசுரன் என்ற பெயரும் இருந்தது. பஸ்மம் என்றால் சாம்பல். கண்ணில் கண்டவர்கள் எல்லாம் சாம்பலாக்கிவிட எண்ணியதால் தேவலோகம் நடுங்கியது. இந்திரன் உட்பட தேவர்கள் செய்வதறியாமல் மகாவிஷ்ணுவின் உதவியை நாடினர். அப்பொழுது பெண் பித்தனான அசுரனை அவன் வழியே சென்று சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று மோகினியாக வடிவெடுத்து அவன் முன் சென்று நின்றார் நம் மகாவிஷ்ணு. பின் அசுரனை தலையை நன்றாக தேய்த்து நீராடிவிட்டு வரும்படி கூறினாராம். மகாவிஷ்ணுவின் அவதாரமான மோகினின் அழகில் தன் நிலை மறந்திருந்த அவன் மறந்து தன் தலையில் கை வைத்ததும் சாம்பலாகிவிட்டான். பெண்கள் மீது தவறான ஆசையை வளர்த்தால் அழிவு ஏற்படும் என்பதை உலகுக்கு உணர்த்தவே மகாவிஷ்ணு இந்த லீலையை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சி நடந்த இடத்திலேயே இவருக்கு கோயில் கட்டப்பட்டது. கர்நாடகா மாநிலத்தில் பேரூர் சென்னகேஸ்வரர் கோயில் இப்படி உருவானதுதான். பெருமாளுடைய மோகினி அலங்காரத்தை தரிசிப்பதால் கிடைக்கும் 5 நன்மைகளை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக செல்வவளம். மோகினி அலங்காரத்தில் நம் பெருமாள் மகாலட்சுமியின் அம்சமாக விளங்குவதால் அவரை தரிசிப்பவர்களுக்கு செல்வவளம் பெருகி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இரண்டாவது நன்மை திருமண பாக்கியம். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் நல்ல வரன் அமையும். திருமண வாழ்வில் இன்பம் பெருகும் இந்த அலங்காரம் உதவும். மூன்றாவது நன்மை சத்துருநாதம். மோகினி வடிவம் அசுரர்களை மயக்கி அழித்ததால் இந்த அலங்காரத்தில் பெருமாளை வணங்குவதற்கு எதிரிகளை வெல்லும் சக்தியையும் சத்துரு பீடையை நீங்கவும் உதவுகிறது. நான்காவது நன்மை தீய சக்தியை நீக்குதல். மோகினி அலங்காரம் தீய சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் விரட்டி கோவிலின் சூழ்நிலை தூய்மையாக்குகிறது. ஐந்தாவது நன்மை பக்தி பெருகும், மோட்சம் அடைவாம். நம் பெருமாளின் பேரழகை கண்டு பக்தர்கள் மெய்மறந்து பரவசம் அடைந்து பெருமாளின் மீதுள்ள பக்தி பெருகி இறுதியில் மோட்சம் அடையவும் இந்த அலங்காரம் வழிவகை செய்கிறது. பெருமாளுடைய மோகினி அலங்காரத்தை நீங்களும் அருகில் உள்ள பெருமாள் கோவில்களுக்கு சென்று கண்டு கழியுங்கள். மிகவும் நன்மைகள் உங்களுக்கும் நடக்கும். வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க. நீங்களும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு சென்று இந்த மோகினி அலங்காரத்தை, பெருமாளோட மோகினி அலங்காரத்தை பாருங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.